பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் இந்த ஆவணி மாதத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 25 நாள் 3ஆம் இடம் கடகத்தில் இருக்கார். 2ல் குருவே இருக்கார். சூப்பர். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கார். இந்த ரிஷபத்தில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ஆவணி மாத கிரகங்கள் ரிஷப ராசிக்கு நல்ல பலனை தருமா? சூப்பரான பலனை வாரி வழங்க போகிறதுங்க. நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அதுலேயும் குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களோ நண்பர்களோ உறவினர்களோ என்னங்க கடை நடத்துகிறீங்க, நான் காசு தரேங்க, கொஞ்சம் கடையை நல்லா பெருசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசு எல்லாரும் காசு சொல்கிறது மட்டும் இல்லை, காசு கையில் கொடுப்பாங்க. நீங்கள் அப்போ அப்படி வசூல் பண்ண காசு 4 லட்சம் 5 லட்சம் வந்தால் போதும்னு எதிர்பார்ப்பீங்க. கட்சியில் 10 லட்ச ரூபாய்க்கு வந்ததுன்னா அப்போ தொழிலை அந்த 10 லட்ச ரூபாய் தொழிலை தானே போட முடியும். தொழிலை விரிவாக்கம் நல்லா பண்ணுவீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும். ஐயோ காசு கடனை வாங்கி போட்டிருக்கிறோம், நம்ம தொழில் நல்லா பண்ணணும்னு அதிகபட்சமாக உழைப்பீங்க. அதே நேரத்தில் அதிகபட்சமாக உழைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை பெற்று தரப்போகிறது. அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம். பாருங்கள், 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்திலையும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் நடக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், இல்லை தனியார் தொழில் இருக்கிறவங்களாகட்டும், பண மழை பொழியக்கூடிய காலம். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உள்ளல்லவா. மற்றபடி 4 4 ஆட்சி பெற்றிருக்கார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க முற்படுவீர்கள். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதால. மற்றபடி எப்போவோ தொலைஞ்சு போன பொருள் உங்கள் கைக்கு வரும். அது கேஷாக இருக்கலாம், ரொக்கமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையும் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல்வாதிகள், மற்றபடி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறை, இவங்க எல்லோருக்குமே ஒரு உன்னதமான